நீங்கள் வேல்மாறல் படிக்கிறீங்க, வேல்மாறல் பாராயணம் பண்ணா சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். நீங்கி இருக்கிறது. இதை நான் மேடை பேச்சுக்காக சொல்ல, இங்க இருக்க எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கையே அதற்கு சாட்சி. வேல்மாறல் படித்தா வாழ்க்கை மாறும். அதனால தான் சாமி இதுக்கு வாழ்வை மாற்றும் வேல்மாறல்னு பேர் வச்சார். இப்போ இந்த வேல்மாறல் எல்லாம் பாடினது வள்ளிமலை சுவாமிகள், அதுக்கு முன்னாடி இதை வழங்கியது அருணகிரிநாத சுவாமிகள், ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர், அதே மாதிரி அபிராமி பட்டர்னு இத்தனை அருளாளர்களும் இவ்வளவு பாடல்களை எழுதி வச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்த பாடலை நீங்கள் பாடுறீங்க. இந்த பாடலை இப்போ நம்ம பாராயணம் பண்ணுறோம். அதுக்காக தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். எதுக்காக உட்கார்ந்துருக்கோம்? என் தலையெழுத்து மாறணும் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் முன்னவே சொல்லிக்கிட்டேன், நீங்கள் பண்ண வினை உங்களை சேரும் சார், மாற்ற முடியாது நான் சொல்கிறேன். ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறார், தலையெழுத்தை அழிக்கப்படுங்கிறார். யாருனுடைய பேச்சு ஜெயிக்கும்னா, இங்கே சாமி சொல்கிறார், அருளாளர்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவன் கட்டுப்பட்டவன். அருளாளர்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவன் கட்டுப்பட்டவன். ஏன்னா இப்போ நான் போய் ஒரு தாசில்தார்ட்ட ஒரு மனு கொடுக்குறேன், அதை சரி பண்ணனா சரி, செய்யாமையும் போகலாம். இதே நீதிபதி கூப்பிடுறார் தாசில்தாருக்கு, உடனடியாக அதை பண்ணுங்கன்னா தாசில்தார் என்ன பண்ணணும்? செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதில் யார் தாசில்தார், யார் நீதிபதி? இப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு மணிக்கு வந்திருப்போம். நாங்கள் பாட்டுக்கு முருகா காப்பாற்றுட்டு பேசாமல் போயிருப்போம். இப்போ அவரை காப்பாற்றுற நிலைமைக்கு இப்படி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தாசில்தார் முருகன், நீதிபதி அருணகிரிநாதர்.